அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு வரோம். அதே போல் என்னுடைய கிளாஸஸ் நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், கொடுக்குற கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் டெஸ்ட் ஷெடியூல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். அந்த பிஃபோர் டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு வந்து டாப்பிக்கும் சொல்லிவிடுவேன். நீங்கள் எது படிக்கணும், எது படிக்கக்கூடாது அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து அந்த ஏரியாவிலேருந்து தான் கேட்பேன், தாண்டி உங்களுக்கு கேட்க மாட்டேன். அதே போல் நான் கேட்குற டெஸ்ட் கொஷின்ஸ்க்குமே வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னா அந்த கொஷினோட டீட்டெயில் சொல்யூஷனும் உங்களுக்கு வந்துடும். நான் 2 ஷெடியூலாக படிச்சிருக்கேன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே சிலபஸை முடிக்கிறோம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் அடிக்கிறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு பியூட்டி காத்திருக்கும். என்னன்னா, நான் டெய்லி போடுற வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற பிடிஎஃப் கண்டென்ட்டை உங்களுக்கு அந்த குரூப்பில் போட்டுருவேன். ஸோ உங்களை வந்து ஒரு 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 டைம் லைன் ஷெடியூலே வச்சுருப்பேன். இதை நீங்கள் படிக்கணும், இதை படிச்சுக்கிட்டே இருங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே வருவேன். நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவேன், நிறைய ஃபார்முலாஸ் பிடிஎஃப் அனுப்புவேன், நிறைய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பிடிஎஃப் குரூப்பில் போட்டு விடுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 புக்லெட் எம்சிக்யூஸை வாங்கி படிக்கணும். அது 3 புக்லெட் வாங்கினா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இல்லை சார், நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஒன்லி டெஸ்ட் பேட்ச் அப்படி வேணும்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் எம்சிக்யூஸ் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கு. வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஓகே, ஸோ எம்சிக்யூஸ் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நிறைய ஆச்சரியம் காத்திருப்போம். ஏன்னா நான் ஒரு சில விஷயம்லாம் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா 10 நோட்டு போட்டுக்கணும். 10 நோட் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக பிரிச்சிடணும். ரியலுக்கு தனியாக ஒரு நோட் இருக்கணும், அடுத்து காம்ப்ளெக்ஸ்க்கு தனியாக ஒரு நோட் இருக்கணும். இப்போ நான் பிடிஎஃப் வந்து குரூப்பில் வந்து ரியல் ஓரியன்டான ஃபார்மா ரிசல்ட்ஸ் அனுப்புறேன்னா டக்குன்னு அந்த ரியல் நோட்டில் எடுத்து எழுதணும். அது ஓடியில் ஒரு சில ரிசல்ட்ஸ் ஃபார்மா ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்புறேன்னா அதையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். பிடிஎஃப்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், அதையும் நீங்கள் போட்டுக்கணும். நான் கொடுக்குற வீடியோஸ் நீங்கள் கவனிக்கணும். ஸோ 10 யூனிட்டுமே அப்படியே ஒரு ஒரு கலைஞ்சி படிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஆர்டரில் படிச்சிங்கன்னா என்ன இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட்டே வந்து மறந்துடுவீங்க. லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் சொல்கிற ஷெடியூல் அப்படியே கலைச்சி படிச்சுட்டு வரோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாவையும் படிச்சிருக்குன்ற ஒரு எண்ணம் வரும், ஒரு எண்ண ஓட்ட மைண்டில் வரும். ஓகே, இந்த 3 புக்லெட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் எம்சிக்யூஸ் 2500 ப்ராப்ளம் புக்லெட்டை முதல்ல படிச்சிடணும். சிங்கிள் புக்லெட் 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக யூனிட் வைஸாக இருக்கும். அது ஸோ யூனிட் வைஸ் இருக்கிறத நீங்கள் படிச்சிடணும். ஓகே, யூனிட் வைஸ் இருக்கிற புக்லெட்டை 2500 ப்ராப்ளம் புக்லெட்டை படிச்சிடணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து தனியாக ஒரு புக்லெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. டெஸ்ட் சீரியஸ் கொஷின். ஸோ இதில் எல்லா யூனிட்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா இருக்கலாம், செகண்ட் யூனிட் காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், தேர்ட் யூனிட் ட்ரிக்னாமெட்ரி இருக்கலாம், ஃபோர்த் யூனிட் வந்து ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போல்லாம் மொத்தம் 3 புக்லெட். இந்த 3 புக்லெட் நீங்கள் தரவா பண்ணணும். 3 புக்லெட் நான் தரவா படிச்சிட்டேன் அப்படின்னா யூஜிடிஆர் போஸ்டிங் கன்ஃபார்ம். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். ஓகே, ஷூராக சொல்லுவேன். நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் நீங்கள் பே பண்ணி என்கிட்ட மெட்டீரியல் வாங்கி படிச்சிருக்கீங்களோ அவங்க போஸ்டிங் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் ரிட்டர்ன் செய்ய போகிறோம். ஏன்னா அதுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க. என் டைம் அவங்க வேஸ்ட் பண்ணல, அவங்க டைம் அவங்க வேஸ்ட் பண்ணல, அவங்க மணியுமே அவங்க வேஸ்ட் பண்ணல. புரியுதுங்களா? போஸ்டிங் வாங்கிட்டு இந்த ஆர்டர் காப்பி வாங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டு அப்படியே உங்களுக்கு ப்ரைஸாக நான் என்ன பண்ணிடுவேன், நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். ஃபியூச்சரில் இதை நான் பண்ணுவேன். ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது 1000 பேர் என்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, 2000 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, 50 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, 100 பேரும் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க, அந்த எஃபோர்ட்டை லூஸ் பண்ணல, சக்ஸஸ் பண்ணுறீங்க. அந்த சக்ஸஸ் வந்து எனக்கு தான். ஸோ என்னால் கைட் பண்ணி இவ்வளோ பேர் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கின்றது அது எனக்கு தான். ஸோ எனக்கு தேவைன்றது என்ன தெரியுமா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ யூஜிடிஆர்பியில் நம்மள்ட்ட இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, அவ்வளோ இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, அந்த பிராண்டை கொடுக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ எனக்கு மணி மேட்டர் கிடையாது, உங்களை படிக்க வைக்கணும். நீங்கள் படிங்க. ஸோ டெய்லி டெஸ்ட் அடிங்க. டெஸ்ட் கொஷின்ஸ் வரலன்னா அவளாக கேட்கணும், சார் நீங்கள் டெஸ்ட் கொஷின் எங்கே நீங்கள் கேட்கணும். அப்படியே குரூப்பில் போடுவேன், சார் இன்னைக்கு வந்து வீடியோ வரலைங்களே, ஏன் வீடியோ போடல அப்படின்னா அதுக்கான வீடியோஸ்க்கு கொடுத்துருவேன் டப்புன்னு. நீங்கள் ஆர்வமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், லேப்லாஸ் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆக்சுவலாக அது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் பாருங்கள் மேட்ரிக்ஸ்லாம் செம்மையாக கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் ஆர் டயகனைசபிள். ஸோ எப்படி சொல்லுவீங்க, ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் டயகனைசபிள். ஸோ அப்படி இல்லைனா டிஸ்டிங் ஐகன் வேல்யூஸாக இருந்தால் டயகனைசபிள். ஓகே, ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம் இருந்தால் டயகனைசபிள். அதாவது ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டி சேமாக இருந்தால் டயகனைசபிள். ஓகே, ஏகன் வேல்யூஸ் டிஸ்டிங்க்டாக இருந்தால் டயகனைசபிள். நான் ரிப்பீட்டட் ஏகன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டயகனைசபிள். ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்க,
ஸோ நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் தே ஆர் டிஸ்டிங்டட் டயக்னசபிள். பட் இங்கே ரிப்பீட்டட் இருக்கு சொல்ல முடியாது. ஏஎன்ஜிஎம் செக் பண்ணணும் சி ஆப்ஷனுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட். ஏன்? ஸோ என்ட்ரிஸ் ஆர் டிஸ்டிங் ஐகன் வேல்யூஸ். இதுதான் ஐகன் வேல்யூ 2 1 3 தான் ஐகன் வேல்யூஸ். ஸோ இது போல் நான் வந்து நிறைய கண்டென்ட்டை வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட்டு கவனிங்க. ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் ஸ்டடி மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். சிமிலர் மேட்ரிக்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டினா பி ஈக்குவல் டு சி இன்வர்ஸ் ஏசி. எப்போ நடக்கும்? 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A and B are similarனா there exists a non-singular matrix which is nothing but invertible matrix such that B is nothing but C inverse AC ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் என்கொயரி வேணா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஃப்டர் 4:30 PM வந்து கால் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் அவைலபிளாக இருப்பேன். வாட்ஸ்அப்பில் எனி டைம் அவைலபிள். ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணாவே போதும். உங்களுக்கு நான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமாக அந்த MCQ புக்லெட்டை இமீடியட்டாக புக் பண்ணி வாங்கி படிங்க. அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்கும். வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பேன். ஓகே, கேள்வி என்பது என்ன சொல்லுது பாருங்க. எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைட்ஸ் ஓன் இஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். ஸோ எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது f(x) வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏன்னு வச்சுக்கீங்களேன். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏனுக்கு அப்படின்னா ஸோ f(a) ஷுட் பி நாவா இருக்கும், 0வா இருக்கும். அதுதான் அன்இக்லிப்டிக் பாலினாமியல். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ கண்டென்ட் இருக்கு பாருங்க. எல்லாமே நீங்கள் படிக்கணும். படிக்கிறதுக்கு நீங்கள் ஓனாக இருக்கணும். இது எல்லாமே கிளாஸ் கொடுத்துருவோங்க. எல்லாமே கிளாஸ் கொடுக்க முடியும். பட் போதிய டைம் இல்லை. ஸோ நான் கிளாஸ் கொடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30க்கு மேலே தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். டெய்லி ஒரு 1.5 hours தியரி பார்ட்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறேன் வீடியோஸ். அதே போல் நான் போடுற வீடியோஸ் ப்ராப்ளம் பார்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ப்ராப்ளம் பார்ட்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த புக்லெட்லாம் வாங்க, தரமாக ரெடி பண்ணியிருப்பேன். சாதாரண புத்தகம் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஃபுல் செட்டாக வேணும் உங்களுக்கு. இந்த MCQ புக்லெட்டு, இந்த தியரி பார்ட் ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் மொத்தமாக கொரியர் போட்டுருவேன். ஓகே, ஸோ ரிசல்ட் அண்ட் வெலாசிட்டி பாருங்க. இது எல்லாமே மெக்கானிக்ஸ் உள்ள வச்சிருப்பேன். மெக்கானிக்ஸு, லேப்லாஸு, மேட்ரிசஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஓகே, பாருங்க. if a particle has two velocity v1 v1 then resultant velocity nothing but v1 plus v2. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், resultant velocity ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்க. மேக்னிடியூட் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஸோ ரிசல்டன் வெலாசிட்டி மேக்னிட் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் 2 times v1 v2 into cos alpha. இதெல்லாமே மேக்னிடியூட். ஸோ மாடுலஸ் ஆஃப் v1 வெக்டர் தான் மேக்னிடியூட் ஆஃப் v1. அதே போல மாடுலஸ் ஆஃப் v2 வெக்டர் தான் ஜஸ்ட் v2. இங்க பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் v1 v2 ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பாத்துங்க. theta equal tan inverse of v2 sin alpha divided by v1 plus v2 cos alpha. இது போல இம்பார்ட்டன்ஸ் கீ கொடுத்து நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பேன். நோட்ஸ்லாம் தரமா இருக்கும். நீங்களாம் வந்து நோட்ஸை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். சாதாரணமா நினைச்சிட்டமேன்னு தோணும் உங்களுக்கு. இங்க பாருங்க, if v1 v2 vector the perpendicular to each other வந்து choosing i and j are in the directions வச்சுக்கிறீங்க. அதாவது v1 வெக்டரோட டைரக்ஷன் i வெக்டரும் v2 வெக்டரோட டைரக்ஷன் j வெக்டரும் எடுத்துட்டீங்கன்னா ரிசல்டன்ட் வந்து இப்படி இருக்கும், v1 plus v2. ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து தீட்டான்னு வச்சுப்போம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் தீட்டான்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அதோட மேக்னிட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல பாருங்க, tan theta equal to v2 plus v2 divided by v1. இப்போ தீட்டா வேல்யூ நான் tan inverse of v2 by v2. சார் எங்க சார் போச்சு 2 v1 v2 cos theta எங்க சார் போச்சு? தீட்டா 90 டிகிரி உட்கார வச்சிட்டேன். தீட்டா 90 டிகிரி என்ன ஆயிடும்? cos 90 டிகிரி 0 ஆயிடும். அப்போ ரிமைனிங் பார்ட் வந்து v1 வெக்டர்ஸ் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் தான். இப்போ ஃபுல் செட்டு கொடுக்குறேன். எப்படி இருக்கு பாருங்க, தரமா இருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் தரமா வச்சிருப்பேன். எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கேட்டிருப்பேன். ஓகே, ஸோ வெலாசிட்டி எப்படி டிவியேஷன் நடக்கும் அப்படின்றத ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருக்கேன். the rate of displacement that the rate of the change of position is called velocity of a particle, velocity denoted by v bar. ஸோ நீங்கள் ரிசல்டன்ட் எல்லாத்தையும் படிக்கிறதுலாம் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் தான். ஸோ ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் படிக்கிறது எல்லாமே என்னது உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ போல் எல்லா ஏரியாவுமே இருக்குங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க. லேப்லாஸ்லாம் பாருங்களேன், இந்த லேப்லாஸ் காட்டுற பாருங்க. ஸோ லேப்லாஸ்லாம் A to Z போட்டு தள்ளி சும்மா வேற மாதிரி கொடுத்துருப்போம். எல்லா ஏரியா கொஸ்டின் அடிச்சு நொறுக்கி தள்ளியிருப்போம். எல்லா லேப்லாஸ்லாம் பாருங்க. பாருங்க என்ன ஆர்குமெண்ட் இல்லை. ஸோ லேப்லாஸ்லாம் தரமாக கொடுத்துருப்பேன். மெட்டீரியலை பார்த்துட்டு உங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் டவுட்டாக கேட்குறீங்க. இதுதான் மெட்டீரியல், இதுதான் உங்களுக்கு சாம்பிள் பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற பைசா ₹1 கூட வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா ₹1 கூட வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ வாங்கி படிங்க. ரியலுக்கு மட்டும் தனி புக்லெட்டு, காம்ப்ளெக்ஸுக்கு தனி புக்லெட்டு, ஓடிக்கு தனி புக்லெட்டு, பிடிக்கு தனி புக்லெட்டு, ஓஆருக்கு தனி புக்லெட்டு, ஸ்டாட்டுக்கு 4 புக்லெட் போட்டிருக்கோம். ஓகே, இது இல்லாமல் ப்ராக்டிஸ் கொஸ்டின் எவ்வளோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் 6000 ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷனு. அது இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் வெறும் அந்த டீட்டெயில் சொல்யூஷன் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது அது ஒரு 8000 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு நான் கொரியர் போட்டுருவேன். வாங்கி படிங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக மேப் டயக்ராம்லாம் போட்டு டபுள் இன்டெக்ரல் வேல்யூவேட் பண்ணுறது எப்படி அப்படின்றதான் சொல்லியிருப்பேன். நான் இது ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நான் கிளாஸஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்,
இன்னைக்கு கொடுக்குற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உடனே அந்த ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் புக்லெட் வாங்கி படிச்சிடணும், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 8 ஹவர் பே பண்ணுங்க. 8 ஹவர் பே பண்ணால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.